என்ன மக்களே, பயங்கரமான எபிசோட டயர்டில் இருந்து என்னைய மாதிரியே நீங்களும் வெளியே வராமல் இருக்கீங்களா? அப்பா 2.5 மணி நேரம் எபிசோடு. இந்த மாதிரி எபிசோடு போனால் எப்படி பேசுகிறதுக்கு மனசு வரும்? எனக்கு எந்திரிக்கிறதுக்கே மனசு வரல. பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரொம்ப பாவம் இல்லை, வீடியோ போடணும்ல, அதனால தான் படுத்துக்கிட்டே வீடியோ போடுறேன். நீங்களும் படுத்துக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சண்டேயில் இனி மாதிரி படுத்துக்கிட்டே வீடியோ பார்க்குறவங்க அப்படியே லைக் போட்டு விடுங்க, கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ்அப் போட்டு விடுங்க. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். இவருக்கு ரிவ்யூ தான் பண்ண தெரில, ஹோஸ்ட்டு தான் பண்ண தெரில அப்படின்னு நினச்சா, இந்த மனுஷனுக்கு ஹோஸ்ட்டை விடுங்க, பேசவே தெரில. இந்த மாதிரி ஒரு மொக்கத்தனமான ஒரு எபிசோடு, மொக்கத்தனமான ஒரு பிக் பாஸ் ஷோவை நீங்கள் வந்து இனிமேலும் உலகத்தில் பார்க்க முடியாது, இது வரைக்கும் பார்த்துருக்கவும் முடியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம எவ்வளோ புலம்பி தள்ளிட்டோம். இப்போ மேட்ருக்கு வருவோம். நேற்று சாட்சமா தேவி இருக்காங்கள்ல, சாட்சமா தேவிக்கு நடந்தது ரோஸ்டா இல்லை? சொல்லுங்கள், ரோஸ்டா? சரி, அது ரோஸ்ட்டுனே வச்சுக்குவோம். கடைசியில் ஏதோ நடந்திருக்கு, அதை நான் பார்க்கலை, அதை நான் பார்க்க விரும்பலை. பார்ப்போம், எலியாவது இருக்கா, ட்விட்டர் இருக்கும், நம்ம இது போடலாம். பட் வந்து ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? இவர் அங்கே பண்ண விஷயத்தவே பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணதாக ஒரு ஃபீலில் அவரே நினச்சிக்கிறாருன்னு நினைக்கிறேன். பயங்கர ரோஸ்ட் பண்ண ஒரு ஃபீலு அவருக்கு. ஷோ, கோவா கேங்க கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கல. ரயானையெல்லாம் வச்சு செஞ்சார். யோ, தெளிவாக சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்டார். அதுக்கப்புறம் ஜாக்லின் அப்படின்னாங்க. சௌந்தர்யா, இவருக்கு மரியாதையே இல்லை அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இவரை யாருமே மதிக்கலை, அந்த மரியாதை அப்படின்றது இப்போயும் இல்லை, இனிமேலும் வரப்போகிறது இல்லை அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? வெளியே இருந்து ஆட்கள் கை தட்டும் போது, கமல்ஹாசன் எபிசோடில் யாராவது விசில் அடித்து பார்த்துருக்கீங்களா? கமல் முன்னாடி அதை பண்ண முடியுமா? பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. மேடம் நேற்று விசில் அடிச்ச பார்த்தீங்களா? கிரிஞ்சித்தனமாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணுறதுக்கு தைரியம் கொடுக்குறது என்ன தெரியுமா? இந்த மனுஷன் ஒரு மொக்கையா, அந்த மனுஷன் முன்னாடி எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறனால தானே அவங்களால அதெல்லாம் பண்ண முடியுது. சௌந்தர்யா வந்து 1000 தான் கிரிஞ்சாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்ம 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 பாயிண்ட்டுகள், நம்ம கொடுக்குற பாயிண்ட்டுகளோட பிரதி அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இருக்காங்க. விஜய் சேதுபதியை யாருமே அங்கே மதிக்கலை அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணமே சௌந்தர்யா தான். அவர் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்க மாட்டாங்க, விசில் அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அம்மா சாட்சம்மா தேவி நேற்று மஞ்சரியை வந்து லெஃப்ட் ரைட் வாங்கினதா நினச்சி ஒரு மொக்கை போட்டுக்கிட்டு இருந்தார் விஜய் சேதுபதி. அருணுக்கு அண்டாவே தூக்கிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். சொம்பல்லாம் இல்லை, அண்டாவே தூக்கிட்டார் அருணுக்கு. என்ன காரணமாக இருக்கும் தெரியலையா? புரியலையா? எல்லா பேப்பரில் இருக்குங்க, ஸ்கிரிப்டில் இருக்குது, எழுதி கொடுத்துருக்க ஸ்கிரிப்டில் இருக்குது. கரெக்டு தானே? என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்பா முடிச்சு விட்டாங்க, டோட்டலாக முடிச்சு விட்டாங்க. கருத்துக்களை பதிவிடுங்க. அது மறந்துடாதீங்க. எத்தனை பேர் இனி மாதிரி படுத்துக்கிட்டே இதை பார்க்குறீங்கன்னு. இவங்களுக்கு எந்திரிச்சு வேறு உட்காந்து வீடியோ வேறு போடுவாங்க இவங்க பண்ணுறதுக்கு. மக்களே, படுத்துக்கிட்டே பாருங்கள் மக்களே, ஒன்றும் இல்லை. 4 வார்த்தை அடுத்தலாம் கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறேன்.